அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனது சந்திராஷ்டம அனுபவங்கள். நான் துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். சுவாத்தியிலிருந்து 17வது நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படும். எல்லாருக்குமே சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா, அந்த நட்சத்திரத்துக்கு 1.5 நாட்களுக்கு முன்னதாகவே அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? இப்போ சுவாதிக்கு ரோகிணி அன்னைக்கு பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா பரணி 4ஆம் பாதத்தில் வரும்போதே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. எனக்கு என்னெல்லாம் நிகழ்ந்துச்சு இந்த சந்திராஷ்டம நாளில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பாருங்கள். மோட்டார் ப்ராப்ளம், அதனால் வீட்டில் தண்ணீர் பற்றாக்குறை ஆச்சு. 2வது, ஹோட்டலில் உணவு கிடைக்கல. ரொம்ப அலைச்சலுக்கு அப்புறம் ஒரு ஹோட்டலில் கிடச்சது. கை கழுவுனது ஒரு ஹோட்டலில், சாப்பிட்டது இன்னொரு ஹோட்டல். அப்புறம் திடீர் மழையில் நனைய வேண்டியதாக போச்சு. அதுக்கு முன்னதாகவே காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஜலதோஷம். அயன் கடையில் துணியை அயன் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தேன். அவர் கடையை பூட்டிட்டு போயிட்டார். ஒரு நாள் முழுக்க ஃபோன் அடிக்கிறேன், ஃபோனை எடுக்கவே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரியான மன உளைச்சல்கள் ரொம்பவே இருந்தது. இப்படியெல்லாம் சந்திரனுடைய காரகத்துவம் வழியே எனக்கு மன உளைச்சலை ஏற்பட்டது. ஏன் அப்படின்னா, ரோகிணிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா? அதனால் ரோகிணி உணவையும் குறிக்கும். அது சம்பந்தமான விஷயங்கள் தான் நடந்துச்சு. இந்த மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த நட்சத்திரத்துக்கான காரகத்துவம் என்னவோ அது சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா தான் அது தெரியும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 17வது ஸ்டார் அனுசம். அனுசம் அன்னைக்கு சலூன் கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அதிக மன உளைச்சல் ஏற்படும். சரிங்களா? இப்போ அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.